தமிழர்களே, இன்னைக்கு என் பையனுக்கு நோம்புக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கடா என் பையனை காணான்னு பார்த்தா சேல்ஸுக்கு வச்சிருந்த காரை எடுத்துட்டு அவன் பாட்டு நகட்டு போய்க்கிருக்கான். அட பாவில டேன்னு பிடிக்க வந்த இடம் தாங்க நாங்கள் வந்த தேனி ஆனந்தம் துணிக்கடை. இந்த கடை திண்டுக்கல்ல வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி பக்கத்தில் இருக்குதுங்க. தேனி ஆனந்தம்னு சொல்லி எல்லா ஷர்ட்டும் நல்லாயிருக்கும், எல்லா லேடிஸுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா ரேட்டு தான் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டு எகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரி ஓகே, டிஷர்ட்லாம் வந்து 100 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க போன தடவை, நல்லா இருந்துச்சு. அதுவும் சரி ஓகே இந்த தடவை இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம், எல்லாமே எப்படி கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃபேமிலியோடு வந்தாச்சு. வந்தோடனே லிஃப்ட்டில் எனக்கு முன்னாடி 2 பேர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கடான்னு பார்த்தா இங்கிட்டு இருந்து வந்துருந்தா, டேய் ஒரு இடத்துல நிற்க மாட்டேறியடா, உன்னைய பார்க்குறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்தோடனே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க நண்பா. அதுக்கப்புறம் சரி ஓகே பார்ப்போம், கோட்டெலாம் நல்லா இருக்குது மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிருந்தேன். இந்த பக்கம் கிட்ஸுக்கு, இந்த பக்கம் மென்ஸுக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஃபோல்டரிங்க எப்பயுமே இருக்கும். அதுக்கப்புறம் சரி ஓகே டிஷர்ட்லாம் எல்லாமே நல்லா மாடலாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்கள யார் யார் முஸ்லீமு, யார் யார் நோம்பு வச்சுருக்கீன்றதை கமெண்டில் சொல்லிடுங்க. நீங்கள் எத்தனை நோம்பில் ட்ரெஸ் எடுப்பீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. நான் வந்து எப்போதுமே வந்து என் பையனுக்கும் என் ஒய்ஃபுக்கும் எடுத்து கொடுத்துருவோம் ஒரு 10 நாள் 15 நாள் நோம்புலையே. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாடல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஒய்ஃபு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கடா காணான்னு பார்த்தா இந்த பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்காரு தலை. அந்த அக்கா, ப்ரோ உங்கள் பையன் போயிட்டு இருக்காரு அப்படின்னா, இவனை பிடிக்கிறதே நமக்கு ஒரு வேலையாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷத்தில் பார்த்தா அங்கிட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் சரி ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திருப்பி இழுத்துட்டு வந்துட்டு இதுலேயே நமக்கு ரொம்ப டயர்டாகி போயிடுது. சரி இந்த ஃபேண்ட்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எடுத்தாச்சு 250ங்க. அதுக்கப்புறம் ஃபேண்ட் என்னன்னு பார்த்தா ஃபேண்ட்டோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 800 700 இந்த மாதிரி ரொம்ப ஹை ரேஞ்சில் இருந்துச்சு. இவ்வளோ காஸ்ட்டுலாம் எதுக்கு, நமக்கு தேவையில்லை, நம்ம நார்மலான ரேட்டுக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு பார்த்தா இந்த ஷர்ட் நல்லா இருக்கான்றதை கமாலில் சொல்லியிருக்கேன். மற்றது கொஞ்சம் காஸ்ட்டாக இருந்தாலும் இந்த ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 250க்கு ஒர்த்து தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஷர்ட் எடுத்தோம், அது எப்படி இருக்குது பாருங்கள் கலரு, இந்த மாரி படத்தில் தனுஷ் போட்டிருப்பாரு அந்த மாதிரி மாடல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷர்ட்டு தேவையானதை எடுத்துகிட்டு வேறு எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா லேடிஸ் கலெக்ஷனு எப்படி என்ன மாதிரி மாடல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தேங்க. பார்க்கும்போது என் பையன் என்ன பண்ணிட்டாருன்னு நீங்களே பாருங்கள். அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பார்த்துக்கிட்டு இங்கே நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது போகும்போதே மறைச்சி கூப்பிட்டு போயிட்டேன். திருப்பி அவனாக வந்து எப்படி பார்த்தானே தெரியலைங்க, அந்த காரு சேல்ஸுக்கு வச்சுருந்ததை எடுத்து அவன் அந்த கடைக்குள்ளே போய் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அடப்பாவிலா பார்த்தாக்க நம்மளை அவ்வளோதான் தோலை உரிச்சிருவாங்கடா டேய் வாடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரக்குள்ளாட்டி பெரும்பாடு ஆகி போச்சுங்க. ஒரு கத்துனா பாருங்க, கடைக்காரங்களாம் அரண்டு தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க.